மன்னா. ஏசாயா 40வது அதிகாரம் 29வது வசனம். ஏசாயா 40:29. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். உங்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ண விரும்புகிறார். அதாவது பெருக பண்ணுவதுனா, இப்ப உங்களுக்கு பலன் இருக்கு, ஆனா அது போதாது. அதை பெருக பண்ண விரும்புகிறார். பலன் கொடுத்து சத்துவத்தை பெருக பண்ண விரும்புகிறார். இப்பொழுது இருக்கிற பலத்தை கொண்டு நீண்ட தூர பிரயாணம் செய்ய முடியாது என்பதை அறிந்திருக்கிறார். ஆகவே உங்களுக்குள்ளாக இருக்கிற இந்த பலனை கர்த்தர் பெருக பண்ண விரும்புகிறார். கர்த்தரால் மாத்திரமே அதை செய்ய முடியும். விசேஷமாக சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சத்துவமே இல்லை, எனக்கு பலனே இல்லைன்னு சொல்றீங்களா? அதை பெருக செய்ய வல்லவர். கிதியோனை பார்த்து சொன்னாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. அப்போ கிதியோனுக்குள்ள கொஞ்சம் பலன் தான் இருந்தது. ஆனா அந்த கொஞ்சம் பலத்தை பெருக பண்ணி மீதியானியர் எல்லாரையும் கிதியோனை கொண்டு முறியடித்தார். ஒருவேளை இன்னைக்கு நீங்க ரெண்டு விதத்துல சொல்லலாம். ஒண்ணு, நீங்க சொல்ல எனக்கு கொஞ்சம் பலன் தான் இருக்குன்னு சொல்லலாம், அல்லது எனக்கு பலனே இல்லைன்னு சொல்லலாம். நீங்க இந்த ரெண்டு விதத்துல எந்த விதத்துல இருந்தாலும் உங்களுக்கு பலன் கொடுத்து சத்துவத்தை அவரால் பெருக செய்ய முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு பலன் கொடுப்பார், சத்துவத்தை பெருக பண்ணுவார். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிறவர், பலன் இல்லாதவனுக்கு பலனை பெருக பண்ண செய்ய வல்லவர். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை பெருக பண்ணும். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுப்பீராக, பலன் இல்லாதவனுக்கு பலனை கர்த்தர் கொடுப்பீராக. அற்புதங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க, உற்சாகப்படுத்துங்க. இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளா இருக்கிறோம். யாரெல்லாம் விசேஷமா சோர்ந்து போயிருக்கிறாங்களோ, யாரெல்லாம் எனக்கு பலனே இல்லைன்னு சொல்றாங்களோ, யாரெல்லாம் என் பலன் குறுகினதா இருக்குன்னு நினைக்கிறாங்களோ, அவங்களுக்கு பலனை பெருக பண்ணுகிறாங்க. அற்புதங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதா, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.